தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டமானது இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள சுங்கச்சாவடி அருகே காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் ஈரோடு வருகிறது. கோவை விமான நிலையம் வருகிறது. அதன் கார் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடி அருகே உள்ள கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு கார் மூலமாக வருகை உள்ளார். இதற்காக இன்று காலை முதலே ரசிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அதாவது ஈரோடு மாவட்டம் இந்த சுங்கச்சாவடி அருகே நடைபெற உள்ள இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக கடந்த 4 நாட்களாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுமார் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஏராளமான ரசிகர்கள், ஈரோடு மாவட்டம் என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் தற்போது காலை முதலே வந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணியில் 1700க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ரசிகர்கள் வந்து செல்லும் வழிகள் மற்றும் கார் பார்க்கிங் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டுமின்றி கூட்டம் நடைபெற உள்ள இடத்திற்கு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தனித்தனியாக கேபின்கள் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சுமார் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த விஜய் வந்து செல்லும் வழியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதே போல விஜய் பேசக்கூடிய அந்த இடத்தில் நேற்று இரவே அந்த பிரச்சார வாகனமானது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த சுங்கச்சாவடி அருகே இந்த கூட்டம் நடைபெற உள்ளதால் போலீசார் சாலை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரசிகர்கள் அதிகாலை முதலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வாகனங்கள் மூலம் வருகை தந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் சபினாங்க. நாங்க ஒளிவிளக்கு நகர்ல இருந்து குன்னத்தூர்ல இருந்து வரோம். நாங்க காலேஜ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறோங்க. நாங்க விஜய் ஃபேன்ஸ். நாங்க இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜய்க்காக ஓட்டு போடுற மாதிரி இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டுல ஃபுல்லா எத்தனையோ பேர் ஆட்சி செஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க விஜயை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் மக்களும் கண்டிப்பா விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க. நிறைய ஆதரவு இந்த டைம் நிறைய வந்திருக்கு. கண்டிப்பா சிஎம் ஆகுவாங்க. நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். நாங்க விஜயை பார்த்துட்டு ஒரு நல்ல மனசோட அவங்களை வாழ்த்திட்டு அவங்க வரணும்னு நாங்க ப்ரே பண்ணி தான் வந்திருக்கோம். அதனால நாங்க கண்டிப்பா இந்த வருஷம் சிஎம் ஆகுறதுக்காக நாங்க சிஎம் ஆகுவோம். கண்டிப்பா பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கிடைக்கும். அதாவது இப்ப டைம்ல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா தடுக்கும். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பா ஒரு சட்டம் கண்டிப்பா கொண்டு வருவாங்க.